தேனி மாவட்டம் போடி அருகே வீட்டை விட்டு வெளியேறி 2 நாட்களாக காணாமல் போன பெண் கண்மாய்க்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பெற்ற மகளை தந்தையே கொலை செய்தது அம்பலமாகியிருக்கிறது. நடந்தது என்ன? தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மார்க்கேயன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தங்கையா என்பவரது மகள் பிரவீனா. இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் தேவாரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் போடி நாயக்கனூர் அருகே உள்ள முந்தல் கிராமத்தைச் சேர்ந்த மாசு காளை என்ற நபருடன் பிரவீனாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியது. கணவர் மற்றும் குழந்தையை பிரிந்த பிரவீனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மாசு காளையை 2வது திருமணம் செய்து கொண்டார். போடி நாயக்கனூர் அருகே உள்ள முந்தல் கிராமத்தில் தங்கி கூலி வேலை செய்து வந்த இவர்களுக்கு தற்போது 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முந்தலில் உள்ள வீட்டில் இருந்து வெளியேறிய பிரவீனா 2 நாட்களாக எவ்வித தொடர்பும் இன்றி இருந்துள்ளார். கடந்த புதன்கிழமை காலை போடி நாயக்கனூர் தேனி சாலையில் உள்ள பங்காருசாமி கண்மாய்க்கரையில் பிரவீனா இறந்த நிலையில் கிடந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போடி நாயக்கனூர் தாலுகா காவல்துறையினர் பிரவீனாவின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பிரவீனாவின் காலணி மற்றும் ஆடைகளுடன் இருந்த பை அருகே தென்னை மரக்குடி மாத்திரைகள் கிடந்ததால் அவர் தற்கொலை செய்து இருக்கலாம் என கருதினர். இருப்பினும் பிரவீனாவின் கழுத்தில் காயங்கள் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்தது. பிரவீனா காணாமல் போன அன்று முந்தல் கிராமத்திற்கு வந்தவரது தந்தை தங்கையா இருசக்கர வாகனத்தில் தனது மகளை அழைத்துச் சென்றதாக அக்கம் பக்கத்தினர் போலீசாரிடம் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் மார்க்கேயன் கோட்டை கிராமத்தில் இருந்து பிரவீனாவின் தந்தை தங்கையாவை பிடித்து நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. முதல் திருமணம் முடிந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த வேறொருவரை தனது மகள் பிரவீனா 2வது திருமணம் செய்ததால் தங்கையா அவமானத்தில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மாசு காளையை 2வது திருமணம் செய்து அவர்களுக்கு தற்போது 2 ஆண் பிள்ளைகள் உள்ள நிலையில் திருப்பூரில் வேலை செய்து வரும் போடி நாயக்கனூரைச் சேர்ந்த மற்றொரு நபருடன் பிரவீனாவிற்கு மீண்டும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மேலும் விரக்தியடைந்த தங்கையா தனது மகளின் நடவடிக்கையை கண்டித்துள்ளார். ஆனால் தந்தையின் சொல் கேட்காத பிரவீனா மாசு காளை மற்றும் அவரது 2 பிள்ளைகளை பிரிந்து 3வது நபர் இருக்கும் இடமான திருப்பூர் செல்ல திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தங்கையா சம்பவத்தன்று தனது மகள் பிரவீனாவை பங்காருசாமி கண்மாய் பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று இறுதியாக அவரது நடவடிக்கையை திருத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போதும் தந்தை சொல்லை பிரவீனா கேட்காததால் தங்கையா தான் வைத்திருந்த தென்னை மரக்குடி மாத்திரைகளை கொடுத்து இருவரும் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என கூறியதாக சொல்லப்படுகிறது. அதனை ஏற்காத பிரவீனா தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர் அணிந்திருந்த துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் தங்கையா. இதையடுத்து சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றம் செய்து போடி நாயக்கனூர் தாலுகா போலீசார் தங்கையாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.